من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إننا نخاف أن يفرط علينا أو أن يطغى எங்கள் இறைவா, எங்கள் மீது அவன் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவதையும் இன்னும் அவன் எங்களை கொடுமை செய்வதையும் நாங்கள் அஞ்சுகின்றோம் என்கின்ற துஆவை ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அந்த துஆவை தான் அல்லாஹ் நமக்கு தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். இது மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆ. இந்த துஆவினுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனிடத்துல எங்களை நீ போக சொல்ற, யாரெல்லாம் நாங்க போனோம் அப்படின்னு சொன்னா அவன் எங்களை வரம்பு மீறி தாக்குவான். அவனுக்கு ஒரு வரம்பே கிடையாது, யாரை எப்படி அழிக்கணுங்கிற வரம்புலாம் கிடையாது. ஒரு ஜோசியக்காரன் சொன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை தான் உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். உடனே ஃபிரௌன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்துல பிறந்திருக்கோ எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். அப்ப வீடு வீடா போன்று குழந்தைகளை என்ன செஞ்சாங்க, கொன்று குவித்தார்கள். அதுல இருந்து ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அவருடைய தாயார் காப்பாற்றிய அந்த வரலாறுலாம் ரொம்ப நீளமான வரலாறு நமக்கு தெரியும். ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, ஆத்துல கொண்டு போய் விட்டாங்க என்பதாகலாம் அந்த வரலாறு பார்க்கும். அப்போ பச்சிலம் குழந்தைகளை கூட கொடூரமாக கொலை செய்யக்கூடியவன். அத்தகைய ஃபிரௌன் இடத்துல போய் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பனா இன்னனா நகாஃபா யஃப்ருத அலைனா அவன் ஏத்ததா, எப்படா அல்லாஹ் நாங்க அவன்கிட்ட போறது, அவன் வரம்பு மீறி அவன் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவதையும் அவன் வரம்பு மீறி கொடுமை செய்வதையும் நாங்கள் அஞ்சுகிறோம், எங்களுக்கு பயமா இருக்கு அல்லாஹ் அப்படின்னாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னா, மூசாவே நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கிறேன், உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க தைரியமா போங்க என்பதாக அல்லாஹ் தைரியம் கொடுத்தா. அப்புறம் போய் அவங்க அவனிடத்துல பேசுறாங்க என்பது வரலாறு. இப்ப இந்த துஆவின் மூலமாக நமக்கு என்ன, கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தவர்களை பற்றிய ஒரு பயம் யாருடைய உள்ளத்துல வருதோ அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சிருவாங்க, இவர்னால நமக்கு கெடுதல் ஏற்படும், அல்லது இவர்னால நமக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது இவர்னால நமக்கு கண்ணிய குறைவு ஏற்படும், இவர்னால நமக்கு பெரும் கொண்ட பிரச்சனைகள் வரும் என்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது இந்த துஆவை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடலாம். அதனாலதான் அல்லாஹ் இதை தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் சொல்லித்தாரான். அடுத்தவர்களினுடைய வரம்பு மீறும் செயல்களை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், யாரை நினைச்சாவது பயம் இருக்குது, யாரை நினைச்சாவது நமக்கு ஒரு கவலை இருக்குது, அவங்களால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த துஆவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். யா அல்லாஹ், அவர்கள் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவதையும் கொடுமை செய்வதையும் நான் அஞ்சுகிறேன், என்னை நீ காப்பாற்றி கொடு என்பதாக இந்த துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், 3 விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கான ஆபத்துகள் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்துவான். அது மட்டுமல்லாமல் யாருடைய கொடுமைக்கும் அவரை அல்லாஹ் ஆளாக்க விட மாட்டான். ஆபத்துகள்ல இருந்து அவர் அல்லாஹ் பாதுகாக்கிறான், மனிதர்களுடைய கொடுமைகளை விட்டு அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் அந்த 3 அடையாளத்தை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். யாருக்கு? நமக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நீதி செலுத்தி வாழ வேண்டும். எந்த நிலையிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீதி செலுத்துவதை தவறிடக்கூடாது. நீதமான அரசர், நீதமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர், நீதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல்ல இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீங்கள் நீதி செலுத்தி வாழும்படியும், வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா, இன்னும் பிறருக்கு நலன் செய்து வாழும்படியும், அடுத்து 3வது உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள்
அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். இப்ப இந்த 3 குணம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. இந்த 3 குணம் யாரிடத்த இருக்குதோ அல்லாஹ் அவரை ஆபத்துகளை விட்டும், அவருக்கு அல்லாஹ் கடுமையான நெருக்கடி வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். இந்த குணம் உடையவர்களை நான் விரும்புகிறேங்கிறாங்க. இந்த குணம் உடையவர்களை, பிறருக்கு அதாவது நீதி செலுத்தி வாழக்கூடிய அந்த குணம், பிறருக்கு உதவக்கூடியவர், உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர், இவரை நான் விரும்புகிறேன். இவருக்கு ஆபத்துகள் வரும் பொழுதும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாக்கிறான். ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் பேசி இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்பாஸே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, இந்த மஸ்ஜிது நபவிய நல்ல விரிவாக்கமா செஞ்சு கட்டணுங்கிறது அவங்களுடைய ஆசையா இருந்துச்சு. ஆனா அவங்க மறந்துட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப அதை எடுத்து நான் செய்யலான்னு இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த நான் செய்யலான்னு இருக்கேன். அந்த மஸ்ஜிது நபியை நான் விரிவாக்கம் செய்யலாம்னு இருக்கேன் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்போ அப்பாஸ் சொல்றாங்க, தாராளமா செய்யுங்க உமரே, இதுக்கு ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? இதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, தாராளமா நீங்க செய்யுங்க, மஸ்ஜிது நபியை விரிவாக்கம் நீங்க தாராளமா செய்யுங்க என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இதை விரிவாக்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மஸ்ஜிது நபியை சுற்றி நிறைய இடங்கள்லாம் நம்ம கையகப்படுத்த வேண்டியது இருக்குன்னா நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அதுல உங்க இடமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு, உங்களுக்கு சொந்தமான ஒரு இடமும் அதுக்குள்ள இருக்குது. அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மஸ்ஜித் நபியை விரிவாக்கம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னாலாம் தர முடியும், என்னாலலாம் இடமெல்லாம் தர முடியாது என்பதாக நேரடியாகவே சொல்லிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த இடத்தை கொடுங்க, அதுக்கு பகரமா உங்களுக்கு நான் ஒரு இடம் தரேன், அதுக்கு பகரமாக நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நாங்க பகர தொகையை நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இல்லைன்ட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்த நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொஞ்சம் கடுமையா சொல்லிடுறாங்க. அப்ப கடுமையா சொன்னதற்கு பின்னாடி அன்றைய காலகட்டத்தினுடைய இடைக்கால நீதிபதியாக ஹஸரத் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த வழக்கு போகுது. இந்த மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போய் இந்த வழக்கை போய் கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த வழக்கு தொடுக்கிறாங்க. அவர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கான இடத்தை பறிச்சுக்குவேன்னு சொல்லி சொல்றாரு, நீங்க என்னன்னு விசாரணை செய்யுங்க. அப்ப 2 பேரும் அழைத்து வரப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு வராங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு வராங்க. 2 பேரையும் வச்சு அந்த இடைக்கால அந்த நீதிபதி ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் இடத்தை கொடுக்க முடியாது, அது எனக்கான இடம், அது என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு உமர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நான் பிடிங்குவேன்னு சொல்லி சொல்றாரு, அது எப்படி நியாயம் என்பதாக இவருடைய வழக்கம் முன்வைக்கிறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு ஹுதைபா ரலியல்லாஹு விசாரிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் எனக்காண்டி கேட்கலையே, நான் என்னமோ எனக்கோ அல்லது எனக்கு நான் வீடு கட்டிக்கிறதுக்கோ நான் கேட்கலையே, இது ஒரு பொதுவான காரியத்துக்கு தானே கேட்கிறேன். பெருமானார ஆசைப்பட்டாங்க மஸ்ஜித் நபியை விரிவாக்கம் செய்யணும்னு, அதுக்குள்ள இவர் இடம் இருக்குது, அந்த இடத்தை நான் சும்மா கேட்கலையே, அதுக்கு உண்டான பகர தொகையை நான் கொடுக்குறேன்னு தானே சொல்லி கேட்கிறேன், இவரையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் நான் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துக்குவேங்கிற செய்தியை நான் சொன்னேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த 2யுமே கேட்ட ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், தாவூத் நபி அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை முன் உதாரணமாக காட்டுறாங்க. ஹஜ்ரத்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ விரிவாக்க செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அதை விரிவாக்க பணியில ஈடுபடும் பொழுது அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல ஒரு அனாதை சிறுவனுடைய இடம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிறுவன்ட்ட அவங்க அனுமதியும் கேட்காம இவங்கதான் என்ன செஞ்சிட்டாங்க, பைத்துல் முகத்தஸ விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. உடனே அல்லாஹ் கண்டிச்சான். யார? ஹஜ்ரத்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன கண்டிச்சான்னு சொன்னா, நபியே, அநியாயமாக அபகரிக்கப்பட்ட இடத்தை விட்டும் என்னை வணங்கும் இடம் தூய்மையானதாக இருக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் சொன்னார், அபகரிச்சோ அநியாயம் செஞ்சோ ஒரு இடத்தை வாங்கி என்னை நீ வணங்கக்கூடாது, என்னை வணங்கக்கூடிய இடம் தூய்மையானதாக இருக்கணும் என்பதாக அல்லாஹ் கண்டிச்சான். ஹுதைபா ரலியல்லாஹு சொல்றாங்க,
ஒரு நபியை அல்லாஹ் கண்டிச்சானே உமர், ஒரு நபியவே அல்லாஹ் கண்டிச்சுட்டானே, அப்புறம் எப்படி இந்த இடத்த அவர் அப்பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்க வம்பலியா வேணும் நீங்க எப்படி கேட்கலாம், அல்லாவே அதை விரும்பலையே என்பதாக சொன்னதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை விட்டு கொடுக்கின்றார்கள். சரி, நான் பேசியது தவறுதான். ஹுதைபா சொல்றாங்க, உங்களுடைய நோக்கம் பெரியது, உங்களுடைய நோக்கம் ரொம்ப ஆகப்பெரிய நோக்கம், ஆனா நீங்க நடந்துகிட்ட நீங்கள் பேசிய விதம் தவறு என்பதாக உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, உமரே பேசும்போது, அதாவது உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் வீணாக திணிக்க கூடாது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். உங்களிடத்துல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மட்டுமே பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட அதிகார திமிரை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்கிடும். எவ்வளவு பெரிய இபாதத்தானவராக அவர் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் சஹாபியம். அவங்களுடைய நாவுல அல்லாஹ் பேசுறான், அவர்களை பற்றி நிறைய சிறப்பு நமக்கு தெரியும். அத்தகைய உமரே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் உள்ள போந்து அவங்களை கண்டிக்கிறாங்க, உமரே ஆட்சி அதிகாரத்தை நீங்க வீணா பயன்படுத்தாதீங்க, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காதுன்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அந்த இடப்பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களே வந்து எனக்கு எந்த விதமான பகர் தொகையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிது நபியுக்கான இந்த இடத்தை கொடுத்தாங்க என்பதாக இந்த வரலாறுல பார்க்கிறோம். இந்த வரலாறுல இருந்து நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, வீணான முறையில யாரையுமே மிரட்டக்கூடிய துணியிலையோ அல்லது அதிகாரத்தையோ பயன்படுத்தி நீங்கள் உங்களை விட கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயலாதவர்களிடத்துல வீணான முறையில் அதிகாரம் பண்ணாதீங்க. அவர்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான், வைதா குல்தும் ஃபாதிலு, நீங்கள் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நீங்கள் நேர்மையா உண்மையா பேசுங்க, திமுறா பேசாதீங்க. எகத்தாளமாகவோ அல்லது பெருமையாகவோ அல்லது ஆணவம் கொண்ட நிலையிலேயோ நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும். அல்லாஹ் எப்ப பாதுகாக்கணுமோ அப்ப பாதுகாக்க மாட்டான். இந்த இந்த நிலையில் உள்ளவர்கள் யாரு நீதியோடு உண்மையோடு பேசுறாங்களோ அவங்கள அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லாம் வல்ல இறைவன் பெரும் கொண்ட ஆபத்துகளை விட்டும் கெட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.